அப்படே முருகா, செந்தூர்வாள் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழர்களின் தனி தேவா, இளமையே எழிலே, தமிழகம் அமுதமொழி அழியாது இருக்க, இந்த சூடாப்பாடாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாயப்பனே, அருள் புரிவாய். பெரிய வீரபாண்டிய கட்டபொம்ம சிவாஜி நேற்று ராத்திரி அடித்த போதை தெரியாமல் வந்து மாரியாத்தா கோயிலில் முருகனை கும்பிடுறது, அடிச்சு என் தலைப்போன் ஆய அப்படின்னு சொல்லுவார். இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் சிரிப்பு நடிகர் ஸ்ரீநாத், இவர் நின்று ஜெயிச்ச தொகுதி தூத்துக்குடி. ஆனால் போய் நன்றி சொல்லியிருக்கிறாரு. எங்கே? திருச்செந்தூர் தொகுதியில் போய் நன்றி சொல்லியிருக்கிறார். புன்னக்காயல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில் ஆத்தூர்னு ஒரு அழகான ஊர் இருக்குது. தாமிரபரணி நதி கடலோடு கிடக்கிற இடம். அங்கே புன்னக்காயல் அப்படின்னு ஒரு மீனவ கிராமம் இருக்குது. அங்கே போயிட்டு, அது திருச்செந்தூர் தொகுதி, அங்கே போய் நன்றி சொல்லியிருக்கிறார். அதாவது ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், இளையாரிவே சரியான லூசு வேலை இருப்பான் போல இருக்கு, நம்ம யார் இளைவனுக்கு இங்கே ஓட்டு ஓட்டோம், நம்ம அண்ணாச்சி அனிதாண்ணாச்சிக்கலால ஓட்டு ஓட்டோம், இந்த லூசு பையன் இருக்கு வந்து இங்கே நன்றி சொல்லிட்டு கிடங்க. ஏய், நான் உங்களுக்கு ஓட்டு போடலப்பா, எப்பா நான் உங்களுக்கு ஓட்டு போடலப்பான்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அமைச்சர், மீன் வளத்துறையினுடைய அமைச்சர் சிரிப்பு நடிகர் ஸ்ரீநாத் இங்கே காமெடி பண்ணது பத்தாதுன்னு திருச்செந்தூர் தொகுதியில் போய் காமெடி பண்ணியிருக்காப்புல. கொடுமை கொடுமை கொடுமை, தமிழ்நாட்டில் கொடுமை.